புரட்சி தலைவனுடைய அம்மாவுடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெறும். இது தர்மத்திற்கு கிடைத்த வெற்றி. தர்மம் என்றும் வெற்றி பெறும் என்பதற்கு இன்று புரட்சி தலைவரின் அம்மாவுடைய ஆட்சி தொடர்வதற்காக கவர்னர் அவர்கள் அழைப்பு விடுத்தது அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். புரட்சி தலைவி அம்மா அவர் என்ன கனவு கண்டார்களோ அந்த கனவானது இப்பொழுது நம்ம அம்மாவுடைய ஆட்சியின் மூலமாக நல்லது செய்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தமிழகத்துடைய மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ, என்ன தீர்ப்பை எதிர்பார்த்தார்களோ தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிளவு என்பது கிடையாது. அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம். ஆகவே ஒன்றுபட்டு அம்மாவினுடைய இயக்கமானது தொடர்ந்து தமிழக மக்கள் நல்லது செய்வோம். அது மட்டுமல்லாமல் இன்று இந்த வெற்றியானது வெற்றி இது தொடர்ச்சி இது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். பல்வேறு காலகட்டங்களில் என்னிடம் இந்த இதே ஊடகங்கள் என்னை பார்த்து நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்டீர்கள், ஆட்சி இருக்குமா என்று. ஆட்சி இருக்கும். புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி. இது அண்ணாவால் அண்ணாவுடைய கொள்கைகளுக்காக உருவாக்கிய இயக்கம். புரட்சி தலைவர் இந்த இயக்கத்தை உருவாக்கி சாதாரண விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் தமிழ் மக்களுக்காக பாடுபட்டு கொண்டிருப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஆட்சி. அது அம்மாவுடைய தலைமையிலே இந்த ஆட்சி அமைந்தது. அவர் மீண்டும் நமக்கு இந்த ஆட்சி தந்திருக்கின்றார். ஆகவே சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் கட்டப்பட்டவர். அவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். அவருக்கு பல சோதனைகள் வந்திருந்தாலும் அவரும் சோதனை வெற்றி பெற்று மீண்டும் வருவார். அவர் இன்று எங்களிடம் இங்கில்லாமல் அங்கு வெளியில் இருந்தால் கூட அவருடைய ஆட்சி இந்த ஆட்சிக்கு இருக்கிறது. அம்மாவினுடைய ஆட்சி அவர் மூலமாக எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு நிலையான ஆட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்கேற்றாற்போல் அம்மாவின் வழியிலே அனைத்து நல்ல திட்டங்களும், மக்களுக்கு பயன்படும் திட்டங்களும், ஏழைகளுக்கு நடைபெறும் திட்டங்களும் செயல்படுத்தப்படும். அது தமிழகம் என்றும் அதை எதுதான் எதிர்பார்க்கிறார்கள். தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதற்கேற்றாற்போல் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட ஆட்சியானது செயல்படும். ஆகவே இது மக்களுக்கு கிடைத்த வெற்றி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி. அதே போல சின்னம்மா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி ஆகும். ஆகவே இந்த ஒற்றுமையானது தொடர்ந்து இருக்கும். மக்களுக்கு நல்லது நடக்கும். அமைச்சரவை அமைப்பது முதலமைச்சர் அவர்தான் இப்பொழுது அமைச்சரவை அமைப்பார். நம்முடைய எண்ணங்களை பொறுத்தவரை ஆட்சியை பற்றி சொல்ல ஆட்சி வந்திருக்கிறது. கவர்னர் நடக்கும். கிளம்புவாங்க, இனிமேல் கிளம்புவாங்க, எல்லாம் கிளம்புவாங்க. Yes, I will tell. Say. Please, I want to say something in English also. Please. See, now the success, you know, that dharmam vendradhu endru solvaargal. Therefore, we have dharma at the victory. Therefore, whatever the legacy of Amma, that will be, we are going to proceed in that legacy. We succeeded means that is a people's victory. Amma's victory means people's victory. Therefore, Amma always used to tell, மக்களுக்காக நான் மக்களால் நான் மக்களுக்காக நான் அம்மா சொன்னார்களே, she is for the people, she is by the people, she is for the people. That is true now, because this governor has invited, we expected, because there is a unity among ADMK members. All legislators are together now. They know very well we are going to form the ministry. That is, and also every MLA is united in that whatever Amma left, that we have to keep it in mind. People voted for Amma. That Amma's legacy actually we have to keep. That is why all MLAs together. Therefore, in that unity, we are succeeded. That the nation now can understand how the ADMK is united, and how the ADMK cadres also united. The people of Tamil Nadu is for the ADMK party, for Amma's ideals. Whatever Amma is wanted to do, that our cabinet, the Amma's cabinet, will continue and do the justice for the people. சார், ஒரே ஒரு கேள்வி. அதாவது சசிகலா அவர்களை முதலமைச்சரா ஆக்கணும்னு சொல்லும் போது சொல்லப்பட்ட காரணம், ஆட்சி தலைமையும் கட்சி தலைமையும் ஒருவரிடத்தில் இருந்தா நல்லா இருக்கும், முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஒருவராக இருந்தா நல்லா இருக்கும் சொன்னீங்க. நான் கேட்கறது கிடையாது. Now what you have said, this is typical question. Because why I am telling, so already you know that இப்போ நிலைமை ஒரு நிலைமை வேறுபட்டது. அம்மா அவர்கள் சின்னம்மா அவர்கள் இருக்கும்பொழுது நாங்கள் சொன்னது உண்மைதான்.
சின்னம்மா அவர்கள் சட்ட சிக்கலின் காரணமாக அவர் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது அந்த கருத்துக்கு இப்போ தேவைப்படாது. இருந்தாலும் நாங்கள் சொல்வது சின்னம்மா அவர் வருவார்கள் என்பது எங்களை நம்பிக்கை இருக்கிறது. பொதுவாக எந்த கட்சிகளும் பார்த்தீர்கள் என்றால் தலைமையும் ஆட்சியும் ஒன்றாக இருப்பதுதான் முறை. ஆகவே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை வேறு அசாதாரண சூழ்நிலை. அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் சொல்ல முடியாதுல்ல. அது சில இடத்துல See, already party elected Honorable Chinnamma. Therefore, that question is not addressing now. But earlier you said power should be in single hand. That is there. That is what I said is different occasion. Now the situation of party leadership is there, but she is having a legal problem. Therefore, I cannot we cannot overcome that. We are for overcoming. We are taking all the efforts. We are going. We are after succeeding. That we'll see. It was a long wait. Are you happy? It was a long wait. Are you happy now? No, this is a very happy occasion. The happy occasion is not a long wait. We know that definitely we are going to achieve in this. Only the time factor. Lastly, Mr. Pannirselvam said many of your MLAs are actually supporting him. Are you still worried he'll be able to? No. Say, this is the wrong thing. MLAs are with our party leader. Our party is now elected Edappadi Palaniswamy the Chief Minister. Therefore, all MLAs together now. Therefore, the MLAs when they are, that is why Governor was satisfied that. When government is satisfied, invited Thiru Palaniswamy have to form the cabinet means, that means whatever Pannirselvam is claiming is wrong. There is no any substantial evidence for that. Therefore, this kind of misleading thing only creating confusion. Therefore, whatever Pannirselvam cannot succeed in misleading the people. The people of Tamil are united. They know very well, and also MLAs are united. Now our government is going to be achieve whatever Amma left. That is, we are going to proceed on that. All welfare programs we are going to implement that. People going to be very happy. That is our mood. We want to give good administration and clean government. That is Amma's ideal. That we are going to continue that legacy. Will there be a